السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى رأس الأمور أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب هب لي من الصالحين وبشرناه بغلام حليم صدق الله العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் ஏக நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவை போற்றி புகழ்ந்ததன் பின்னால் அந்த அல்லாஹுவின் பெயர் நாமத்தை கூறிய குதுபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அனைவரும் பிசகாத தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்டருமை சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அவனது வீட்டிலே அவனது மாளிகையிலே நேர காலத்தில் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, வர இருக்கக்கூடிய அன்பர்களே, நண்பர்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, சிறாறுகளே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறு பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில இருக்கின்ற போதும் உள்ளூரிலே இருக்கின்ற போதும் வெளியூரில் இருக்கின்ற போதும் தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும் இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பரகசியமாகவும் அறிமுகமானவர்களுக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு மத்தியிலும் செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற கட்டங்களிலும் கவலையான சோர்வான சங்கடமான கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு எங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு செகண்டையும் நகர்த்துமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத்து பண்ணிக் கொள்கிறேன். எனவே இந்த உலகிலே அல்லாஹுவை பயந்து வாழ்ந்து நாளைய மறுமை நாளே அல்லாஹ் உயர்ந்த கூட்டமாகிய முத்தகீன்களே எங்களை சேர்த்து மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கூலியாக தந்தை எமக்கு இறைவன் அருள் புரிவானான். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரிகளே, வாலிபர்களே, வயோதிபர்களே, நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய மாதம் மிகவும் முக்கியமான ஒரு மாதம். ஹஜ்ஜிற்கு செல்வதற்காக ஹாஜிகள் தங்களை தயார் பண்ணக்கூடிய தங்களுடைய பயணங்களை ஆரம்பிக்கக்கூடிய காலம். அது பரக்கத்துக்கள் நிறைந்த காலமாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே இப்படியான காலங்களை அல்லாஹ் அமைத்து தந்திருக்கிறார். அல்லாஹு தஆலா காலத்தை படைத்து காலங்களிலே சிறந்த காலமாக எங்கள் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வாழ்ந்த காலத்தை அல்லாஹ் ஆக்கினான்.
خيرul quruni qarni خيرul quruni qarni ثم الذين يلونهم ثم الذين يلونهم. நூற்றாண்டுகளிலே காலங்களிலே சிறந்த காலம் அது நான் வாழ்ந்த நூற்றாண்டு, அது நான் வாழ்ந்த காலம். அதற்கடுத்ததாக அதற்கடுத்தவர்கள் சஹாபாக்கள் வாழ்ந்த காலம் என்பதாக எங்கள் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் சொன்னார்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலம் காணுங்களிலே பொற்காலம், சிறந்த காலம். அது வஹீ குர்ஆன் இறங்கிய காலம். சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபாக்கள் வாழ்ந்த காலம். தப்பு தவறு செய்யக்கூடிய மக்களை அல்லாஹ்வின் புறத்தால் வஹீ மூலம் குர்ஆன் இறங்கி திருத்திய காலம். அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வின் உதவியை நேரடியாக கண்ட காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுமூகத்தோடும் அன்போடும் அவருடைய வழிநாட்டலோடும் சஹாபாக்கள் வாழ்ந்த காலம். அதுதான் காலங்களிலே பொற்காலம், சிறந்த காலம். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே போன்று சில இடங்களை விட மேன்மைப்படுத்தி, சில இடங்களை விட சிறப்பாக்கி, சில நகரங்களை இன்னும் சில நகரங்களை விட சிறப்பாக்கி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தியிருக்கிறார். அந்த வகையிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பித்து கூறிய மிக முக்கியமான மஸ்ஜிதுகள் தான், அதாவது மஸ்ஜிதுல் அக்ஸா பலஸ்தீனில் அமைந்திருக்கக்கூடிய, அதே போன்று மதீனாவுடைய, அதே போன்று மக்காவில் அமைந்திருக்கக்கூடிய இந்த பள்ளி வாயில்கள். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் நபவி, அதே போன்று மஸ்ஜிதுல் அக்ஸா, இவையெல்லாம் உலகத்திலே பெருமதியான மஸ்ஜிதுகள். இங்கே தொழக்கூடிய தொழுகைகள் ஏனைய மஸ்ஜிதுகளிலே தொழுவதை விட அதிக நன்மைகள் நிறைந்தவை. அதே போன்று அங்கே செய்யக்கூடிய இபாதத்துக்கள் ஏனைய மஸ்ஜிதுகளில் செய்யக்கூடிய இபாதத்துக்களை விட அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானது. ஏனென்றால் அந்த உலகத்திலே அல்லாஹுவை சிறம்படுவதற்காக, அல்லாஹுவை சுஜூது செய்வதற்காக உலகிலே அமைக்கப்பட்ட ஆரம்ப பள்ளி வாயில்களாக அவைகள் இருக்கின்றன. அல்லாஹு தஆலா கூட பரிசுத்த அல் குர்ஆனிலே அதனுடைய பெயர்களை, அந்த மஸ்ஜிதுடைய மாண்புகளை சொல்லியிருக்கிறான், அதனுடைய பெருமதிகளை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அதனால் தான் அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே பல இடங்களிலே அந்த ஹஜ்ஜுடைய சிறப்புகளை பற்றி சொல்லுகின்ற போது, ஹஜ்ஜுடைய பெருமதிகளை பற்றி சொல்லுகின்ற போது அல்லாஹ் அந்த மக்கா, மதீனா, அதே போன்ற அந்த பலஸ்தீன், அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா போன்ற பகுதிகளுடைய சிறப்புகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், அதே போன்று சஹாபாக்கள் மிக முக்கியமாக இந்த தீனுக்காக சேவைகள் செய்வதற்கு இந்த உலகிலே மிகவும் அதிகமாக அவர்கள் தங்களுடைய சேவை காலங்களை செய்த காலம் என்றால், செய்த அந்த நகரம் என்றால், செய்த அந்த இடம் என்றால் அது மக்கா, மதீனா, அதே போன்று ஜெருசலம், அந்த பலஸ்தீன், அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா போன்ற இடங்கள், போன்ற மஸ்ஜிதுகள் அமைந்திருக்கின்ற அந்த மக்கா, மதீனா, அந்த பலஸ்தீன் போன்ற இடங்கள் தான் என்பதை நாம் மறக்கக்கூடாது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கள் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் போவதற்கு முன்னதாக அல்லாஹ் குர்ஆனை இறக்கினான். ஹிஜ்ரத் செய்வதற்கு பின்னாலும் அல்லாஹ் மதீனாவிலேயும் குர்ஆனை இறக்கினான். எனவே மக்கா வசனம், மதீனா வசனம், மக்கி வசனம், மதனி வசனம் என்று நாங்கள் குர்ஆனிலே சொல்லுவோம். குர்ஆனுடைய ஆயத்துக்களை எடுத்துக்கொண்டால், முழு குர்ஆனையும் திரட்டினால் அதிலே வரக்கூடிய அந்த குர்ஆனுடைய ஆயத்துக்களை இரண்டாக பிரிப்பார்கள். ஒன்று மக்காவிலே இறக்கப்பட்ட வசனங்கள், இன்னொன்று மதீனாவிலே இறக்கப்பட்ட வசனங்கள். மக்காவிலே இறக்கப்பட்ட வசனங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஹிஜ்ரத் செல்வதற்கு முன்னதாக இறக்கப்பட்ட வசனங்கள். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் சென்றதற்கு பின்னால் மதீனாவில் இறக்கப்பட்ட வசனங்களை மதனி வசனம், மதீனாவில் இறக்கப்பட்ட குர்ஆனிய வசனம் என்று நாங்கள் வரலாறு ரீதியாக படித்திருக்கிறோம். வரலாறு எங்களுக்கு சொல்லித் தருகிறது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நகரங்களுடைய பெருமதியை சொல்லியிருக்கிறார்கள். அதனால் தான் இந்த வருடம் அதிகமான மக்கள் ஹஜ்ஜுக்கு செல்வதற்காக நியத்து வைத்து ஆரம்பம், இரண்டாம், மூன்றாம் பயணங்கள் ஆரம்பித்து அடுத்தடுத்த பயணங்கள் தொடங்கிக் கொண்டிருக்கிற நிலையில் நாம் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய உதவியால் இந்த ஊரிலே இருந்தும் சிலர் அல்லாஹுடைய அந்த ஆலயத்தை, காபத்துல்லாவை,
அந்த ஹஜ் என்ற கடமையை நிறைவேற்றுவதற்காக தயார் நிலையில் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பயணங்களை இலகுபடுத்துவானாக. அல்லாஹ் அவர்கள் கொடுத்த அந்த பொருளாதாரத்திலே அதிக பரக்கத்தை கொடுப்பானான் என்று பிரார்த்திக்கிறோம். அதே போன்று எந்த சிரமங்களும் இல்லாமல் அந்த பயணத்தை மேற்கொண்டு ஹஜ்ஜே மபூராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அவருடைய ஹஜ் ஆக்கப்பட வேண்டும் என்று இந்த மிம்பரில் இருந்து பிரார்த்திக்கிறோம். அவர்களுக்கு அல்லாஹ் இலகுவான பயணத்தை ஆக்கி கொடுப்பானாக. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, மாஷா அல்லாஹ், அல்லாஹுடைய உதவியால் இலங்கையிலிருந்து செல்லக்கூடிய மக்கள், அது மாத்திரமல்ல முழு உலக நாடுகளும் இந்த அதிகமான மக்கள் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள். எனவே ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய மக்கள் எங்களுக்கு தெரியும், எங்களை அண்மித்த நாடாக இருக்கின்ற பல நாடுகளிலே வெள்ளம், இலங்கையில் மாத்திரமல்ல பல அரபு நாடுகளை கூட, துபாய் போன்ற நகரங்களை கூட அந்த வெள்ளம் ஆக்கிரமித்து, துபாய் என்ற நாட்டிலே அதிகமான மக்கள் எந்த காலத்திலும் வரலாறு ரீதியாக பார்க்கின்ற போது எந்த காலத்திலும் ஏற்படாத அளவுக்கு பயங்கரமான வெள்ளம், காற்று, மழை நீரால் ஒரு பாதிப்பு வந்திருக்கிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இப்படியான ஒரு காலகட்டத்தில் தான் ஹஜ்ஜுடைய கடமை எங்களுக்கு வந்திருக்கிறது. மாஷா அல்லாஹ், ஹஜ்ஜுக்கு செல்வதற்குரிய மக்கள் குறையவில்லை, அதிகமாக கொண்டு போகிறார்கள். அதனால் அதிகமாக நாங்கள் எங்களுடைய துவாக்களிலே ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய அந்த ஹாஜிகளுக்காக அதிகமாக துவா செய்து கொள்வோம். யா அல்லாஹ், அவருடைய பயணங்களை இலகுவாக்கி தருவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்திப்போம். அவருடைய கடமைகள் எந்த சிரமமும் இல்லாமல் அதை முடித்து வருவதற்காக துவா செய்வோம். அது மாத்திரமல்ல, ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய நீயத்துள்ளவர்கள், ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கின்றவர்கள், ஹஜ்ஜுக்கு செல்வதற்காக இன்னும் ஒரு சில நாட்களில் செல்ல இருக்கின்றவர்கள், அவர்கள் இந்த நாட்டிற்காக, முழு உலகிலே வாழக்கூடிய முஸ்லிம்களுக்காக, அதிலும் குறிப்பாக பலஸ்தீனுடைய அந்த மக்களுக்காக, பலஸ்தீனுக்கான ஒரு உரிமை, பலஸ்தீன் மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்கான ஒரு சூழல், பலஸ்தீன் மக்கள் நிம்மதியாக படிப்பதற்காக, நிம்மதியாக அவருடைய மார்க்க கடமைகளை செய்வதற்காக ஒரு சூழல் அமைக்கப்பட வேண்டுவதற்காக அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தியுங்கள். அல்லாஹ் நிச்சயமா அந்த ஹாஜிகளுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்த விடயம் எங்களுக்கு தெரியும், நாம ஏதோ ஒரு வகையில் எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹஜ்ஜுக்கு செல்வதற்காக எங்களிடத்திலே பணம் தான் இருக்க வேண்டும், வருவாய் தான் இருக்க வேண்டும் என்றல்ல. அல்லாஹ் அதிகமாக பொருள் செல்வங்களை அல்லது எங்களுக்கு காணிகளை அல்லது அதிகமான கடை காம்பராக்கள், கடை ரூம்களை தந்திருந்தால் அவைகளை ஒன்றையாவது விட்டு அந்த ஹஜ்ஜுடைய கடமை எங்களால் நிறைவேற்ற முடியுமா இருந்தால் அதுவும் சிறந்ததாக இருக்கிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீங்க ஹஜ் செய்து பிள்ளைகளுக்கு ஒன்றுமே இல்லாமல் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விடவும் கூடாது. அதிகமாக பொருளாதாரம் இருந்தால் அதிலே ஒரு பகுதியை உங்களுக்கு கொடுத்து விட்டு அந்த ஹஜ்ஜுடைய கடமையை உங்களுக்கு நிறைவேற்றலாம். ஏனென்றால் அது அல்லாஹ் எல்லோருக்கும் அந்த பாக்கியத்தை கொடுப்பதில்லை. பணம் இருக்கின்ற எத்தனையோ மனதிற்கு அல்லாஹ் மனத்தை கொடுத்தில்லை, நல்ல உள்ளத்தை கொடுத்தில்லை. அதனால் அந்த பணத்தை கொடுப்பதற்குரிய பாக்கியம் இல்லை. ரமலான் வந்தாலும் ஒரு கஞ்சி கொடுப்பதற்கு கூட அல்லாஹ் ஒரு மனதை கொடுக்க வேண்டும். ஒரு நோம்பாளைக்கு இஃப்தாரை ஏற்பாடு பண்ணுவதற்குரிய ஒரு மனத்தை அல்லாஹ் கொடுக்க வேண்டுமானவர்களே. எனவே ஹஜ்ஜுக்கு செல்வது என்பது சுமாராக 15 லட்சத்துக்கு மேற்பட்ட ஒரு தொகை பணத்தை செலவழித்துத்தான் அல்லாஹுடைய அந்த ஆலயத்தை தரிசிக்க செல்ல வேண்டிய நிலைமை இருக்கிறது. எங்களுக்கு தெரியும், 1 லட்சத்துக்கும் குறைவான தொகையை கொடுத்து 2 பேர் ஹஜ் செய்து வந்த வரலாறுகளும் இந்த நாட்டிலே இல்லாமல் இல்லை. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய மூதாதையர்கள் அப்படியான ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் இப்படியான ஒரு சூழ்நிலையிலே அதிக பணம் கொடுத்தாவது அந்த ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள். எந்தாயிரம் நாங்கள் நியத்தை வைத்து அதற்குரிய தயாரிப்போர் இருந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அங்கு செல்லக்கூடிய ஹாஜிகளுடைய சிறப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமாக சொல்லித் தந்தார்கள். அதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், அல் ஹஜ்ஜாஜு வல் உம்மாரு வக்துல்லாஹ், ஹாஜிகளும் உம்ரா செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய கூட்டத்தார், அல்லாஹ்வுடைய கூட்டத்தார்கள். அவர்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பான். அல்லாஹ் அவர்கள் கேட்கின்றவைகளை கொடுக்காமல் விடமாட்டான். அவருடைய சிறு பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்ற கருத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பானவர்களே, அவர்கள் நிச்சயமாக அந்த நாட்டுக்காக, எங்களுக்காக, முழு உலகிலே வாழக்கூடிய முஸ்லிம்களுக்காக எல்லோரும் உதவி செய்வார்கள். எல்லோரும் அல்லாஹ்விடத்திலே நிச்சயமாக துஆ செய்வார்கள் என்பதிலே எந்த சந்தேகம் கிடையாது.
எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அதற்குரிய முயற்சிகளை செய்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஹஜ்ஜுக்கு செல்ல முடியாத இந்த நாட்டிலே தங்கியிருக்கக்கூடியவர்கள் ஏதோ ஒரு வகையிலே அவசரமாக நியத்துகளை வைப்பதற்குரிய ஏற்பாடுகளை பண்ணிக்கொள்ள வேண்டும். அதற்குரிய ஏற்பாடுகள் எங்களால் பண்ண முடியவில்லையா? பொருளாதாரத்திலே குறைவாக நாங்கள் இருக்கிறோமா? அல்லாஹ் தஆலா அந்த உலகத்திலே இருந்து, இந்த நாட்டிலே இருந்து, எமது கிராமத்திலிருந்து செய்யக்கூடிய சில அமல்களையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். அதிலே ஒரு கடமைதான், அதிலே ஒரு சுன்னா முஅக்கதாவான ஒரு கடமைதான் உலுஹியா என்ற ஒரு இபாதத். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் பல சோதனைகளை கொடுத்தான். அந்த சோதனைகளிலே ஒரு சோதனை தான் இந்த உலுஹியா என்ற கடமை வருவதற்கு காரணமாக அமைந்தது. அன்பானவர்களை அதை சுருக்கமாக சொல்லிவிட்டு உலுஹியா என்ற அந்த கடமையை நான் நினைவுபடுத்துகின்றேன். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் பல சோதனைகளை கொடுத்தான். وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ فَأَتَمَّهُنَّ. அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கிறார், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பல கலிமாக்களை கொண்டு, பல சோதனைகளை கொண்டு நாங்கள் சோதித்தோம். அவர்கள் எந்த சோதனையில் பின்வாங்கவில்லை. அந்த எல்லா சோதனைகளையும் அவர்கள் பூர்த்தி செய்தார்கள், அதை வெற்றியாக முடித்தார்கள், அதை பரிபூர்ணமாக்கினார்கள் என்ற செய்தி அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறார். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்த சோதனைகளை அறிஞர்கள் மிக முக்கியமாக 4 சோதனைகளுக்கு உள்ளடக்குவார்கள். ஒரு சோதனை அவருடைய உள்ளத்துக்கு வந்த சோதனை, 2ஆம் வகை சோதனை அவருடைய உடம்புக்கு வந்த சோதனை, 3ஆம் வகை சோதனை அவருடைய முழு பொருளாதாரத்துக்கு வந்த சோதனை, 4வது வகை சோதனை அல்லாஹ் ஒரு குழந்தையை கொடுத்து சோதித்து பார்த்தான், அந்த 4வது வகை சோதனை. இந்த 4 சோதனையிலும், இந்த 4 அல்லாஹ்வுடைய அந்த பரீட்சையிலும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் வெற்றி பெற்றார்கள், பூர்த்தி செய்தார்கள். அதை அல்லாஹ்வுடைய புறத்தால் அந்த சோதனை என்பதாக நினைத்து அதை நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அந்த சோதனையிலே வெற்றி பெற்றார்கள். அதிலே முதல் வகை சோதனை தான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய உள்ளத்தை அல்லாஹ் சோதித்தான். இந்த உள்ளத்திலே யார் இருக்கிறான்? இந்த உள்ளத்திலே அல்லாஹ்வை அன்றி வேறு யாராவது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய உள்ளத்திலே அல்லாஹ் இருக்கிறானா என்பதை அல்லாஹ் சோதித்தான். அன்பானது, ஏனென்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் வாழ்ந்த சூழல், வாழ்ந்த இடம் கண்ணியமானவர்களே, நாங்கள் வாழக்கூடிய இடத்தை போல தாய் தந்தை இஸ்லாமான ஒரு முஸ்லிம் கிராமமான ஒரு நகரத்திலே அவர்கள் இருக்கவில்லை. ஏனால் தன்னுடைய தந்தையோ ஆதர் இஸ்லாம் அல்லாத ஆதர் என்று சொல்லக்கூடியவர், ஒரு ஷைத்தானை வணங்கக்கூடிய ஒரு சிலை வணக்கக்காரராக இருந்தால் அந்த வீட்டுக்குள் இருந்துதான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் உருவாகிறார்கள். அன்பானவர்களே, ஒரு வீட்டுக்குள்ளே 2 கட்சிக்காரர் இருப்பதே மிகவும் கடினமான ஒரு காலம். கண்ணியமானவர்களே, ஒரு மகன் ஒரு கட்சி என்றால், ஒரு அரசியல் கட்சி என்றால், தந்தை இன்னொரு கட்சி என்றால் அவர்களுக்குள்ளே பிரச்சனை வரக்கூடிய ஒரு காலம். ஆனால் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வீடோ, தன்னுடைய தந்தை நெருப்பு வழங்கி அவர் ஒரு மதத்தை சார்ந்தவர், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னும் ஒரு மார்க்கத்தை சார்ந்தவர். எனவே அந்த 2 பேரும் 2 மார்க்கங்களாக இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ளே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய உள்ளத்தை எந்த அளவு பாதுகாத்தார்கள், தன்னுடைய ஈமானை எந்த அளவு பாதுகாத்தார்கள் என்ற செய்தி அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். ஒரு கட்டத்திலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய உள்ளத்தை அல்லாஹ் பேசுகிறான். இது ஜாஅ ரப்பஹு பிகல்பின் சலீம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய உள்ளம் கல்புல் சலீம், ஈரேற்றமான உள்ளமாக, ஆரோக்கியமான உள்ளமாக, அல்லாஹ்வை மாத்திரம் உள்ளத்திலே சுமந்த உள்ளமாக, வேறொன்றும் உள்ளத்திலே புகராத ஒரு சிறந்த ஒரு நபியாக இருந்தார் என்ற செய்தி அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். கண்ணியமானவர்களே, கல்புல் சலீம் யார் யாருக்கெல்லாம் இருக்குதோ, எங்களுக்கும் கல்புல் சலீம் இருந்தால் நிச்சயமாக அந்த ஆரோக்கியமான அந்த நிம்மதியான உள்ளம் எங்களிடத்தில் இருந்தால் நிச்சயமா எங்களுக்கும் சுவர்க்கம் கிடைக்கும். அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்வதை போல, யௌம லா யன்ஃபஉ மாலு வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். நாளைய கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் சொல்லுகிறான், பிள்ளைகளால பொருள்களால ஒன்றுமே செய்ய முடியாத நாள், யாருடைய உள்ளம் கல்புன் சலீமாக, ஈரேற்றமான உள்ளமாக, அல்லாஹ்வை மாத்திரம் சுமந்த உள்ளமாக, அல்லாஹ்வை மாத்திரம் உள்ளத்திலே ஏன் இந்த உலகத்திலே வாழ்ந்த உள்ளமாக அல்லாஹ்வை சந்தித்தால் நிச்சயமாக அந்த ஆன்மா, நிச்சயமாக அந்த உள்ளம், நிச்சயமாக அந்த உள்ளத்தை சுமந்திருக்கின்ற அந்த மனிதன்
வெற்றியாளன், அந்த மனிதன் சுவர்க்கத்தை அடையக்கூடிய மனிதன் என்பதாக அல்லாஹ்விடத்திலே கபூலாகிய மனிதனாக அந்த மனிதனை அல்லாஹ் தஆலா அடையாளப்படுத்துகிறான். அன்பானவர்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதலாவது வகை சோதனை, அவருடைய கல்வை அல்லாஹ் சோதித்தான். அது கல்புன் சலீம் தான், ஈரேற்றமான உள்ளம்தான். அதிலே கலப்படம் கிடையாது, அதிலே சந்தேகம் கிடையாது, அதிகமார்களே அதிலே தடம் புரளுவது கிடையாது. ஆகவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலாவது வகை சோதனையிலே வெற்றி பெற்றார்கள். இன்னும் ஒரு சோதனை அல்லாஹ் கொடுக்கிறான், ஒரு உடம்பையும் அல்லாஹ் சோதிக்கிறான். அன்பானவர்களே, அந்த காலத்திலே வருட கணக்கிலே மூட்டப்பட்ட நெருப்பு அந்த நம்ரூது மன்னன் மூட்டுகிறான். எதற்காக? வெறுமனே அநியாயம் செய்யக்கூடியவர் அழிப்பதற்காக அல்ல, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மாத்திரம் எரிப்பதற்காக வருட கணக்கிலே மூட்டப்பட்ட அந்த நெருப்பு. அதுக்கு பின்னால் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த நெருப்பிலே அவர்கள் கால்களை கைகளை கட்டி அப்படியே அங்கே போடப்படுகிறார்கள். அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், அவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பிலே போடுகின்றார்கள். காலோ ஹர்ரிகூ வன்துரு ஆலிஹத்தகும் இன் குன்தும் ஃபாயிலீன். நீங்கள் உங்களுடைய விக்கிரகங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மக்களாக இருந்தால் இதோ வாருங்கள், இப்ராஹிமை கட்டியிருக்கிறோம், இவரை கொண்டு பழி தீர்ப்பதற்காக எல்லோரும் சேர்ந்து இந்த நெருப்பிலே போடுங்கள், இவரை பழி தீர்ப்பதற்காக நீங்கள் எல்லோரும் ஒன்று சேருங்க என்ற கருத்தை அந்த இஸ்லாத்தின் எதிரியாக இருக்கின்ற நம்ரூது மன்னன் அந்த சந்தர்ப்பத்திலே சொல்லுகின்ற விடயங்கள், இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள் சொல்லுகின்ற அந்த விடயத்தை அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். கனிமா நெருப்பிலேயே போடப்படுகிற ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள். கண்ணியமானவர்களே, நெருப்பு அல்லாஹ்வால், அல்லாஹுடைய படைப்பு அல்லவா நெருப்பு. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்வதைத்தான் அந்த நெருப்பு செய்ய வேண்டும். நெருப்பு பத்த வேண்டும், ஆனால் அல்லாஹ் நெருப்போடு நேரடியாக பேசுகிறான். எல்லா உலகத்திலே உள்ள நெருப்புகளும் பற்றக்கூடிய தன்மை, ஆனால் அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் அந்த நெருப்போடு பேசுகிறான். நபியே, அதாவது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்னிடத்திலே வந்திருக்கிறார். எனவே நெருப்பே, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்னுடைய அடியார் இந்த இப்ராஹிம் மீது நீ சாந்தியை கொடுப்பாயாக. குளிரும் அல்ல, சூடும் அல்ல, அதற்கு இடைப்பட்ட ஒரு தன்மை, குளிரையும் தாங்க முடியாது, சூட்டையும் தாங்க முடியாது, அதற்கு இடைப்பட்ட ஒரு தன்மை, நல்ல ஒரு நிலைமையை நீ ஏற்படுத்தி கொடுப்பாயாக என்று அல்லாஹ் படைத்த நெருப்புக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அன்பானவர்களே, நெருப்பு அவர்களுக்கு சாந்தத்தை, நிம்மதியை கொடுத்தது. தப்சீருடைய உலமாக்கள் எழுதுகிறார்கள், எப்போது அல்லாஹ் அந்த நெருப்போடு பேசி நெருப்பை குளிராக ஆகச் சொன்னானோ, இந்த உலகத்திலே உள்ள எல்லா நெருப்புகளும் அந்த சந்தர்ப்பத்திலே குளிராகவும் அல்லாமல் சூடாகவும் அல்லாமல் நடுநிலையிலே சாந்தியை கொடுத்ததாக அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய உதவி அதுதான். அந்த இடத்திலே அவர்கள் தோற்று போனார்கள், நெருப்பு அவர்கள் எரிக்கவில்லை. அந்த சோதனையிலும் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அல்லாஹுவை நம்பினார்கள். அல்லாஹ் அந்த நெருப்பிலே இருந்து பாதுகாத்தான். ஒரு நாள் 2 நாள் மூட்டிய நெருப்பு அல்ல, வருட கணக்கிலே மூட்டிய நெருப்பு அதிலிருந்து அல்லாஹ் பாதுகாத்தான். 3வது வகை சோதனை, அல்லாஹு தஆலா ஏராளமான செல்வங்களை அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொடுத்திருந்தான். அல்லாஹ் ஒரு கட்டத்திலே கேட்கிறான், ஹல் அதாக ஹதீது லைஃபி இப்ராஹிமல் முக்ரமீன். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விருந்தாளிகளை கவனித்த செய்தி நபியே நாயகமே உங்களுக்கு கிடைக்கலையான்னு கேட்கிறான். எல்லா பொருள்களையும் விருந்தாளிகளுக்கு கொடுப்பதற்கு முன் வந்தால் அந்த பொருளாதாரம் சார்ந்த சோதனை, தான் சம்பாதித்த அந்த பொருள் சார்ந்த சோதனையிலும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 3ஆம் வகை சோதனையில வெற்றி பெற்றார்கள். இன்னும் ஒரு சோதனை அல்லாஹ் கொடுக்கிறான், அதுதான் குழந்தை செல்வத்தை கொடுத்து மிகப்பெரிய ஒரு சோதனை. அதுதான் யாராவது இந்த உலகத்திலே அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற குழந்தைகளை அழுத்து பழிடுமாறு கண்ணியமானவர்கள் அப்படியான ஒரு நிலைமை வந்தால் நாங்கள் செய்வதற்கு முற்பட மாட்டோம். ஆனால் அப்படியான ஒரு கட்டளை வருவது கிடையாது. வகை இறங்கப்பட்டு விட்டது, குர்ஆன் பரிபூர்ணமாக்கப்பட்டு விட்டது. நபிமார்களுக்கு வரக்கூடிய கனவு, நபிமார்களுக்கு வரக்கூடிய அந்த வகை, அதுதான் கனவு, அதைத்தான் நாம் நிறைவேற்ற வேண்டும். ஆனால் நாங்கள் காணக்கூடிய கனவு அது சில வேளை ஷைத்தான் கொடுக்கலாம்.
அது சட்டமாக ஆக்கப்படாது, அது வகை கிடையாது, அது அல்லாஹ்விலிருந்து வரக்கூடியது என்று கூட எங்களால் நம்ப முடியாது. அதுல நம்பகத்தன்மை சுபகுக்கு முன்னால நேரமா கனவுடைய நிலைமைகள் எப்படி என்பதைத்தான் நாங்கள் அங்கே சிந்திக்க விரும்பினது. ஆனால் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லது நபிமார்கள் காணக்கூடிய கனவு அது வகை. நபிமார்களோடு ஷைத்தான் விளையாட மாட்டான். நபிமார்களுக்கு வரக்கூடிய செய்தி அல்லாஹ்வின் வரக்கூடிய தூது செய்தி அது வகையாக இருக்கும். அது கட்டளையாக இருந்தால் அதை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். அந்த கனவை அவர்களுக்கு விருப்பமானவரிடத்திலே சொல்ல வேண்டும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கண்ட கனவை என்ன செய்த தன்னுடைய மகனிடத்தில் சொல்கிறார்கள், தன்னுடைய மனைவி இடத்தில் சொல்கிறார். அதே போன்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ட சில கனவுகளை தன்னுடைய அதாவது மனைவிமாரிடத்திலே சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னா நல்ல கனவுகளை மற்றவர்கள் சொல்லலாம், விளக்கம் கேட்கலாம். ஆனால் எல்லாருக்கும் அந்த கனவை சொல்லக்கூடாது. அப்படி சொல்லுகின்ற போது பொறாமைக்காரர்கள், எங்களுக்கு எதிரானவர்கள் எங்களுக்கு கண்ணூரை ஏற்படுத்துவார்கள், அல்லது பொறாமைத்தனத்தை ஏற்படுத்தி விடுவார்கள், அல்லது வேறு ஏதாவது ஒன்றை எங்களுக்கு ஏற்படுத்தி அதனால் நம்பகமானவர்கள் அதை சொல்லலாம். எனவே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சோதனை, ஒரு குழந்தையை கொடுத்தான். ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன் فبشرناه بغلام حليم. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார், யா அல்லாஹ் எனக்கு ஒரு சாலிஹான குழந்தையை தா யா அல்லாஹ். கண்ணியமானவர்களே, குழந்தை கேட்கக்கூடிய வயது தன்னுடைய மனைவி 60 வயதை தாண்டி மலடி என்ற தன்மையில் இருக்கிறா, குழந்தையை கிடைக்காத என்ற தன்மையில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில்தான் அல்லாஹ்விடத்தில் துஆவை கேட்கிறார். கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட அந்த துஆவை அல்லாஹ் தட்டவில்லை, அல்லாஹ் விடையெடுக்கிறான். அவருக்கு அல்லாஹ் குழந்தையை கொடுத்தோம் என்று சொல்லவில்லை, விவேகமுள்ள அறிவுள்ள சிறு வயதிலே நல்ல விவேகமுள்ள நல்ல தொழில் அல்லாவது அறிவுள்ள ஒரு குழந்தையை கொடுத்தோம் என்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். இப்படி அந்த குழந்தை கொஞ்சம் வயது கூடி அங்கும் இங்கு ஓடி தெரியக்கூடிய வயது, தந்தையுடைய அதாவது குடும்பத்தாருடைய பின்னால ஓடக்கூடிய அந்த வயது வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கனவு காணுகிறார்கள். அதுதான் அவர்களை அறுத்து பலியிடுமாறு கனவு பாருகிறார்கள். கனிமா இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக் ஃபன்ظுர் மாதா தரா قال يا أبت افعل ما تؤمر ستجدني إن شاء الله من الصابرين. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்த கனவை தன்னுடைய மகனத்தில் சொல்ல, அருமை மகனே உன்னை அறுத்து பலியிடுமாறு நான் ஒரு கனவு கண்டேன். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் என்ன சொல்கிறார் தெரியுமா? கனிமானவர்கள், இது அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ் உங்களுக்கு கனவிலை சொல்லியிருக்கிறார், அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள். நிச்சயமாக பொறுமையாளர்களுடைய பட்டியலில் என்னை கண்டுள்ளீர்கள், பொறுமையாராக என்னை நீங்கள் கண்டுகொண்டிருக்கிறவர்களே. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறுப்பதற்கு முற்படுகிறார்கள். அங்கேயும் அல்லாஹ்வுடைய உதவியை பாருங்கள், கத்தி எல்லாம் வெட்ட வேண்டும். ஆனால் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கத்தி வெட்டவில்லை. அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் கண்ணியமானவர்களே அந்த கத்திக்கு கட்டளிடுகிறான், அந்த குழந்தையை வெட்டக்கூடாது. கண்ணியமானவர்களே பல முறை முயற்சிக்கிறார்கள். பக்கத்திலே உள்ள பாரா கல்லொன்று மீது அப்படியே அவர்கள் அந்த கத்தியை வைக்கின்ற போது இந்த கல் கூட குழந்ததாக தஃசீருடைய அறிஞர்கள் விளக்கம் தருகிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான், அது சத்தர் ருயா இன்னா கஸாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன். நபியே நாயகமே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான், கண்ட கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள். சுவர்க்கத்தில் இருந்த ஒரு ஆட்டை நீங்கள் குர்பானி கொடுங்கள். நிச்சயமாக நல்லோர்களுக்கு இப்படித்தான் நல்ல கூலிகளை நல்ல செய்திகளை கொடுப்போம் என்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லி அந்த குர்பானுடைய விஷயத்தை எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகத்தை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு காலம் அந்த குர்பானியுடைய அந்த இபாதத் எங்களுக்கு சக்தி இருந்தா கண்டிப்பாக நாங்கள் அதை செய்து கொள்ள வேண்டும். முடியவானவர்கள் தனியாக ஒரு மாடையோ அல்லது ஆட்டையோ கொடுத்துக் கொள்வது அதற்கு சக்தி குறையவில்லை என்றால் ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியாவுடைய கட்டங்களிலே 7 பேர் சேர்ந்து ஒரு ஒட்டகத்தையும் 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டையும் குர்பானி கொடுத்ததாக கண்ணியமான ஹதீஸ்களை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே எங்களால் ஒரு மாடு கொடுக்க முடியவில்லையா, ஒரு ஆடு கொடுக்க முடியவில்லையா, முடியுமானவர்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு மாடு கொடுங்கள், அல்லது 3 பேர் சேர்ந்து ஒரு மாடு கொடுங்கள், அல்லது 4 பேர் சேர்ந்து கொடுங்கள், அல்லது 5 பேர் அல்லது 6 பேர் அல்லது 7 பேர் கொடுங்கள். 7 பேருக்கு அதிகம் சேர முடியாது. ஒருவராக கொடுக்க முடியுமா இருந்தால் மிகவும் நல்லது. 7 பேர் தான் கூட்டு சேர வேண்டும் என்பதல்ல, 2 பேர் சேர்ந்து கொடுக்கலாம்.
கடினம் என்பதற்காகத்தான் நாங்க 7 பேர் சேருகிறோம். அப்படி இல்லை என்றால் இந்த கவலையான ஒரு செய்தி சில இடங்கள்ல நடக்கிறது என்னன்னா, ஒரு மாடு கொடுக்கக்கூடியவர்கள் 7 பேர் கொண்ட ஒரு குரூப்ல சேர்ந்திருக்கிறார். இப்படி கவலையான செய்திகள் மாணவர்களே. ஏனென்றால் எப்படி ஈதுல் ஃபித்ருடைய அந்த பெருநாள் தினத்திலே நாங்கள் அதாவது ஈகை திருநாளை எப்படி அந்த ஏழை எளிய மக்களுக்கு பித்ராவுடைய அந்த பங்கை கொடுக்கிறோமோ, பித்ராவுடைய அரிசையோ அல்லது நெல்லையோ அவர்களுக்கு தேவையான அந்த உணவுகளை கொடுக்கிறோமோ, அதே போன்று இந்த ஹஜ்ஜுடைய காலத்திலும் அல்லாஹ் ஏழை எளிய மக்களுடைய பெருநாளை அந்த நன்னாளை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் இப்படியான ஒரு இபாதத்தை தந்திருக்கிறார். இந்த எண்ணிலே சிலர் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சிலர் என்ன செய்கிறார்கள்? அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இந்த பகுதிகளில் இல்லை, குர்பானிக்கு பகரமாக வேறு விடயங்களை செய்யலாமா, அந்த பணத்தை வேறு தேவைகளுக்கு பயன்படுத்தலாமா என்று யோசிக்கிறார்கள். அன்பானவர்கள், அப்படி எதுவுமே பயன்படுத்த முடியாது. குர்பானி என்ற இபாதா அது ஒரு தியாகத்தை பறைசாற்றுகின்ற ஒரு இபாதத். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை பேசுகின்ற ஒரு இபாதத். வருடத்திலே ஒரு தடவை தான் குர்பானியை செய்கிறோம். அன்பானவர்களே, குர்பானில பிராணிகள் கூட வேறுபட முடியாது. கோழில பிராணி, கோழிலேயோ பறவையிலேயோ அல்லது வேற மிருகங்களையோ கொடுக்க முடியாது. ஆடு, மாடு, ஒட்டகம் இது போன்றவைகள் தான் குர்பானி கொடுக்க வேண்டும். ஏனைய குர்பானி கொடுத்தால் குர்பானி நிறைவேறாத அன்பானவர்களே. எனவே இந்த விடயத்திலே கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். அதே போன்று குர்பானி கொடுக்க நீயத்து வைத்தவர்கள், குர்பானி கொடுக்க நீயத்து வைத்தவர்கள் 10ஆம் பிறை அல்லது 11ஆம் பிறை நாங்கள் அந்த உலுஹியாவுடைய அந்த 11வது ஐயாமுத் தஷ்ரீக்குடைய நாட்கள் நிறைவேற்றுவோம். ஆரம்ப தலைப்புரை, துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய ஆரம்ப தலைப்புரை தென்படுவதற்கு முன்னதாக எங்களுடைய நகங்களை, எங்களுடைய முடிகளை நாங்கள் கலைந்து கொள்ள வேண்டும், வெட்டிக் கொள்ள வேண்டும். அது சரியாக சொல்லித் தரக்கூடிய ஒரு வழிகாட்டா இருக்குது. இந்த வழிகாட்டல்களை பேணிக் கொள்ள வேண்டும். அதே போன்று குறையுள்ள மிருகங்கள், அதே போன்று உடம்பிலே மாமிசம் குறைந்து தன்னுடைய எலும்புகள் வழியிலே வழங்கக்கூடிய அளவு குறையுள்ள மிருகங்கள். அதே போன்று இன்றைக்கு தெரியும், இந்த உலகளாவிய ரீதியிலே பரவி வரக்கூடிய ஒரு நோய், அதிலும் இலங்கை போன்ற நாட்டிலே அதாவது கால்நடைகளுக்கு பரவக்கூடிய அம்மை நோய் என்று சொல்வார்கள். சிறு சிறு பொக்களம் அல்லது காயம்மாலை நோய், இந்த நோய் பரவி வருகிறது. அண்மை 2 வாரங்களுக்கு முன்னதாக இப்படியான நோயுள்ள மாடுகளையோ பிராணிகளையோ யாரும் குர்பானி கொடுக்க கூடாது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் சிலர் குர்பானி கொடுக்கக்கூடிய பிராணிகளை கொண்டு வந்து விடுவார்கள். ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னதாக ஏதாவது ஒரு பகுதியில கட்டி வைத்து விடுவார்கள். 2-3 நாளைக்கு தான் அதுக்கு தண்ணி கொடுப்பார்கள். அதுக்கு பின்னால் 2-3 நாளைக்கு பிறகு அதை கட்டுவார்கள். கண்ணில் இப்படியான அநியாயமான வேலைகளை யாரும் செய்து விடாதீர்கள். நாங்கள் செய்கின்ற நன்மையான காரியத்தை நன்மையான முறையிலே, நல்ல முறையிலே செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் தன்னுடைய குழந்தை எப்படி அழகாக பக்குவமாக வளர்த்தார்களோ, அதே போன்று நாங்கள் வளர்த்து நாங்கள் இரக்கமாக பார்க்கின்ற அந்த நாட்டை தான் குர்பானி கொடுக்க வேண்டும் என்று வரலாறு எங்களுக்கு சொல்லித் தருகிறது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படியான அந்த சுன்னா முஅக்கதாவான அந்த உலுஹியா என்ற இபாதத்தை நாங்கள் நிறைவேற்றிக் கொள்ள முயல வேண்டும். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு எச்சரிக்கை சொன்னார்கள். யார் யாரெல்லாம் உலுஹியா என்ற இபாதத்தை நிறைவேற்றி சக்தி இருக்கிறதோ, சக்தி இருந்தும் அதை கொடுக்காமல் மஸ்ஜிதுக்கு வருகிறார்களோ, அவர்கள் எங்களுடைய மஸ்ஜிதுக்கு தொழ வர வேண்டாம் என்று எச்சரித்தார்கள். ஹஜ்ஜுடைய அந்த பெருநாள் தொழுகை அவர் நிறைவேற்ற வர வேண்டாம் என்று எச்சரித்தார்கள். நஊதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெருநாளுடைய தினத்திலே ஓட்டக்கூடிய இரத்தங்களிலே சிறந்த இரத்தம் அந்த உலுஹியாவுடைய பிராணியை அறுத்து பருகின்ற இரத்தம் என்றார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இப்படியான ஒரு இபாதத் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய மாஷா அல்லாஹ் பல லட்சம் ரூபாய் செலவழித்து போகிறார்கள். அதற்கு போக முடியாதவர்கள் இங்கே இருக்கக்கூடியவர்கள் இப்படியான ஒரு இபாதத் இருக்கிறான். இந்த இபாதத்தை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். அதே போன்று இன்னும் ஒரு இபாதா இருக்கிறது. பொருளாதாரம் எங்களுக்கு இல்லையா உலுஹியா கொடுப்பதற்கு எங்களுடைய பெற்றோர் இருக்கிறார்கள். பெற்றோர் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். பெற்றோர்கள் நல்ல முறையில் நடந்து கொள்கின்ற போது நிச்சயமாக அதற்கும் அல்லாஹ் ஹஜ்ஜுடைய சவாப் எங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, நான் ஹஜ் செல்ல வேண்டும் என்று கேட்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் திருப்பி கேட்பார்கள், உங்களுடைய தாயும் தகப்பனும் ஹயாத்தில் இருக்கிறார்களா என்று. அப்போது அந்த மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, ஆம் நாயகம் என்றார்கள். அப்படி என்றால் உங்களுடைய பெற்றோரை கேட்டு பாருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு ஹஜ்ஜுடைய சவாபை தருவார் என்றார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் ஒரு சம்பவம் வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு நபித்தோழர் வருகிறார். வந்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் பாதையிலே நான் போராட போகிறேன், எங்களுக்கு அனுமதித்தார் என்று கேட்கிறார்.
ஸல்லல்லாஹு அலைஹி திருப்பி கேட்கிறார்கள், உன்னுடைய பெற்றோர் ஹயாத்தில் இருக்கிறார்களா? அவர் சொல்றார், ஆம் என்று. அப்படியே நம்முடைய பெற்றோரை போய் பார், உனக்கு அல்லாஹ் ஜிஹாதுடைய கூலியை தருவான் என்றார்கள். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய் தாப்பனை பார்க்காமல், தாய் தாப்புடைய உரிமைகளை நாங்கள் நல்ல முறையில் நிறைவேற்றாமல், அவருடைய முகத்திலே திருப்பை உண்டாக்காமல், அவருடைய பொன்புருவலை உண்டாக்காமல் ஹஜ் செய்தால் எந்த பலனும் கிடையாது. நோம்பு நோட்டாலும் பலன் கிடையாது. சமூக சேவை எவ்வளவுதான் செய்தாலும் பிரயோஜனம் கிடையாது. அன்பானவர்களே, நாங்கள் இந்த உலகத்திலே இருப்பதற்கு காரணம் அவர்கள் தான். அல்லாஹ் அவர்களை சிறப்பாக வைத்திருக்கிறார். அவர்கள் இல்லை என்றால் நாங்கள் இல்லை. அவர்கள் சீதேவிகள், அதனால் தான் இந்த சீதேவிகளாக இருக்கின்ற நாங்கள் ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ செல்கிறோம். எனவே அந்த சீதேவிகள், எங்களை ஆளாக்கிய அந்த சீதேவிகளை, எங்களை ஆளாக்கிய அந்த நல்ல மக்களை, அந்த பெற்றோர்களை, வழிகாட்டியவர்களை ஒரு கணம் நிச்சயமாக ஆறுதல் படுத்த வேண்டும், அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும். அவருடைய உரிமைகளை நாங்கள் அதிகமாக கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். எனவே யார் யாருக்கெல்லாம் வசதி வாய்ப்பில்லையோ அவர்கள் பெற்றோர் அன்பாக இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா அவங்களுக்கும் பெரிய நன்மைகளை அதில் வைத்திருக்கிறான். எனவே இப்படியான விடயங்களை நீங்கள் ஈடுபட்டுக் கொள்ளும். நிச்சயமாக அல்லாஹ் மிகப்பெரும் கூலியை கட்டிருக்கிறான். அதே போல ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய மக்களிடத்திலே நாங்கள் அதிகமாக எங்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்யுமாறு, எங்களுக்காக துஆ செய்யுமாறு அவரிடத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும். அதே போல அவருடைய பயணங்கள் நல்ல முறையிலே நடந்து அந்த கடமையை நல்ல முறையில் முடித்துவிட்டு அவர்கள் அந்த கடமையை நிறைவு செய்கின்ற ஹஜ்ஜை மபூராக, அந்த கபூல் செய்யப்பட்ட ஹஜ்ஜாக ஆக வேண்டும் என்று அவரிடத்திலே பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி காட்டித் தந்த வழிமுறைதான் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களோடு சலாம் சொல்லுவது. அதாவது முஸ்தஹப்பான, அதாவது இஸ்லாம் விரும்பத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே அந்த சுன்னத்தையும் நாங்கள் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். அதே போன்று கண்ணியமான அல்லாஹ்வின் அடியார்களே, ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய மக்கள் ஹஜ்ஜுக்கு சென்று விட்டால் அவர்கள் வீட்டுக்கு திரும்பி வரும் வரை, அவருடைய கடமைகளை முடிக்கும் வரை நாங்கள் அவர்களுக்காக பிரார்த்தனையில் ஈடுபட்டுக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் தட்ட மாட்டான். ஒரு ஹஜ்ஜிலே வருகிறது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒரு பிரயாணி அந்த பிரயாணத்தை முடித்து வீட்டுக்கு வரும் வரை அல்லாஹ்வுடைய துஆவை தட்ட மாட்டான். எப்போது ஹாஜி உம்ராவுடைய ஆடையை அல்லது ஹஜ்ஜுடைய ஆடையை அல்லது பயணத்தை விஸ்மி சொல்லி சுபஹானல்லதி சஹல்லனா என்ற துஆவை ஓதி ஆரம்பித்து விட்டாரோ, எப்போது அவர் பிரயாணத்தை முடிக்கிறாரோ அந்த முடிக்கு வரைக்கும் அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறார். அவர் முசாஃபிராக, பயணியாக இருக்கிறார். எனவே அவருடைய துஆவை அல்லாஹ் நிச்சயமாக அந்த காலம் முழுக்க 3 வாரமோ 4 வாரமோ ஒரு மாதமோ அதற்கு முழுக்க அந்த அவருடைய துஆவை அல்லாஹ் தட்டாமல் கபூல் செய்வார். எனவே அவர்களுடைய அந்த பயணங்கள் இலகுவாவதற்காக அவர்களுக்கு அதிகமாக துஆ செய்து கொள்ள வேண்டும். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த காலத்திலே செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு இபாதா, அந்த உலுஹியா என்ற இபாதத்தை எல்லோரும் கூட்டாக முடியுமானவர்களை செய்வதற்கு இறைவா எங்களுக்கு நீ அனுகூலம் புரிவாயாக. யா அல்லாஹ், ஏதோ ஒரு வகையிலே அதற்குரிய இபாதத்தை செய்வதற்குரிய வழிகளை எங்களுக்கு காட்டித் தருவாயாக. யா அல்லாஹ், ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற நிறைய மக்கள் ஹஜ்ஜுக்கு சென்று விட்டார்கள். யா அல்லாஹ், இன்னும் நிறைய மக்கள் செல்ல இருக்கிறார்கள். யா அல்லாஹ், பல லட்சம் ரூபாய்களை கொடுத்து செல்கிறார்கள். யா அல்லாஹ், நிச்சயமாக அது அல்லாஹ் நாளைய மறுமையை தரக்கூடிய சேமிப்புத்தான் என்பதை உன்னை நம்பி செல்கிறார்கள். யா அல்லாஹ், எனவே அவருடைய ஹஜ்ஜுகளை ஹஜ்ஜை மப்ரூராக ஏற்றுக் கொள்வாயாக. அவருடைய பயணங்களை லேசாக்கி கொடுத்துருவாயாக. யா அல்லாஹ், இபாதத்துகளை செய்வதற்கு நீ உற்சாகத்தை கொடுத்துருவாயாக. சோம்பரி தனத்தை விட்டும் அவர்களை பாதுகாத்துருவாயாக. ஆரோக்கியமான உடலை கொடுத்துருவாயாக. யா அல்லாஹ், அவர்கள் யார் யாருக்காக ஹஜ் செய்ய செல்கின்றார்களோ அந்த நியத்துகளை கபூல் செய்து, யார் யாருக்கெல்லாம் அந்த ஹஜ்ஜை பதிலாக ஹஜ்ஜை பகரமாக செய்கிறார்கள் அவருடைய பெற்றோர்களுக்கு அந்த ஹஜ் செய்த கூலியை கொடுத்துருவாயாக. அவருடைய நோக்கங்களை நிறைவேற்றி கொடுத்துருவாயாக. யா அல்லாஹ், பூரா உலகத்தில் வாழக்கூடிய மக்களை நிம்மதியான முறையில் வாழச் செய்வாயாக. அதிலும் குறிப்பாக உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்களை நிம்மதியாக வாழச் செய்வாயாக. அதே போன்று பலஸ்தீனுடைய மக்கள் கஷ்டப்பட்டு வாழ்கிறார்கள். யா அல்லாஹ், நாங்கள் ஒவ்வொரு நாளும் நிம்மதியாக இருக்கிறோம். யா அல்லாஹ், அவர்கள் ஒவ்வொரு நாளும் 5 நேரம் அல்ல 6 நேரம் தொழுகிறார்கள். யா அல்லாஹ், 5 நேரம் தொழுது விட்டு 6வது ஜனாஸா தொழுகை ஒவ்வொரு நாளும் தொழுகிறார்கள். யா அல்லாஹ், அப்படியான மக்களுக்கு நீ நல்ல விடிவெளியை கொடுத்துருவாயாக. அவர்களுக்காக நல்ல முறையில் பேசக்கூடிய மக்களை, தலைவர்களை உருவாக்கி விடுவாயாக. நீதி நேர்மையான ஒரு உலகத்தை எங்களுக்கு தந்துடுவாயாக. யாத நாட்டிலே நல்ல ஒரு அரசை தந்துடுவாயாக. முஸ்லீம்களை நிம்மதியாக வாழக்கூடிய, முஸ்லீம்களுடைய அனுஷ்டானங்களை கடமைகள் நல்ல முறை செய்யக்கூடிய, இந்த உலகத்தில் எல்லா மக்களும் சமரசமான முறையிலே, மூவில மக்கள் சமரசமான முறையில் வாழக்கூடிய ஒரு அரசை தந்துடுவாயாக. வேற்றுமைகளை, குரோதங்களை, விரோதங்களை ஏற்படுத்தக்கூடிய அரசை விட்டு எங்களை பாதுகாத்துடுவாயாக. இந்த நாட்டை பாதுகாத்துடுவாயாக. இந்த நாட்டுடைய பொருளாதாரங்களை சுரண்டி சாப்பிடுகின்ற அரசை விட்டு பாதுகாத்துடுவாயாக. இந்த நாட்டுடைய வளங்களை பாதுகாக்கின்ற, இந்த நாட்டுடைய வளங்களை வளர்க்கின்ற, இந்த நாட்டுடைய வளங்களை மதிக்கின்ற நன் மக்களை, நல் பிரஜைகளை இந்த நாட்டுடைய அரசர்களாக எங்களுக்கு தந்துடுவாயாக. இந்த துவாவை தரித்திரம் திருப்பியை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.